இட்லி, தோசைக்கு இத விட ஈஸியான வேறு ஒரு டிஃபன் சாம்பார் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லங்க. சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த டிஃபன் சாம்பார் அருமையா இருக்கும். பொட்டுக்கடலை சாம்பார் தாங்க. வாங்க ரெசிபி பார்த்துரலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிருங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு 2 தக்காளியை மிக்ஸி ஜார்ல 2 ஓட்டு ஓட்டி இதோட சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரைவாசி தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி தேங்காய் துருவல், 1 கைப்பிடி பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 கொதித்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான ஈஸியான பொட்டுக்கடலை சாம்பார் ரெடிங்க. இதுக்கு தேங்காய் சேர்க்காம பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.